பக்கம் நாய்களுக்காக போராடக்கூடிய மக்கள், இன்னொரு பக்கம் ஓட்டு திருட்டிற்காக போராடக்கூடிய மக்கள். இந்த நாட்டு தேர்தல் ஆணையத்தை பற்றி எழும்பக்கூடிய ஏராளமான கேள்விகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த நாட்டு முன்னாள் தேர்தல் ஆணையரை காணவில்லை என்கிற அந்த கேள்வி. பிரைம் மினிஸ்டர் மோடி மீது இருக்கக்கூடிய அழுத்தம் ஒரு பக்கம், ராகுல் காந்தி அண்ட் தேஜஸ்வி யாதவுடைய ராலி ஒரு பக்கம். இந்த அனைத்திற்கு இடையில் மக்கள் டெலிவிஷன் ஸ்கிரீனிற்கு முன்பு உட்கார்ந்து அடுத்து என்ன என்கிற அந்த கேள்வியில் குழம்பிக் கொண்டிருக்கும் போது, இந்த தருணத்தில் இதே அரசாங்கம், நிர்மலா சீதாராமன் மேடம், ஒட்டுமொத்த பிஜேபி ஒரு கேமை செய்துவிட்டது. அதாவது உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் போன், அதுல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப், அதுல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், அதுல இருக்கக்கூடிய ஜிமெயில், அதுல இருக்கக்கூடிய போட்டோஸ், வீடியோஸ், உங்கள் லேப்டாப்ல இருக்கக்கூடிய ஹார்ட் டிஸ்க், எந்த விதமான டிஜிட்டல் டேட்டாவாக இருந்தாலும், கிளவுட் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய டேட்டாவாக இருந்தாலும், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் இதற்கு மேல் அனைத்தையுமே அலசி பார்க்கலாம். உங்களிடம் எந்த விதமான கேள்வியும் கேட்கப்படாது. உங்களிடம் எந்த விதமான பர்மிஷனையும் அவர்கள் வாங்க மாட்டார்கள். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுடைய போனை ஓபன் செய்து, அதாவது பாஸ்கோட் போட்டு கொடுக்க சொன்னால் நீங்க கொடுத்துதான் தீர வேண்டும். நான் பாஸ்வேர்ட் எல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களிடம் அந்த பாஸ்வேர்டை கேட்பார்கள். அந்த பாஸ்வேர்டுக்கான ஓடிபி வந்தால், அது உங்களுடைய பேங்க் ரிலேட்டட் ஓடிபி ஆக இருந்தாலும், வாட்ஸ்அப் ரிலேட்டட் ஓடிபி ஆக இருந்தாலும், ஜிமெயில், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எந்த ஓடிபி ஆக இருந்தாலும் நீங்க அவர்களுக்கு அந்த ஓடிபியை கொடுக்கணும். இல்ல ஓடிபி என்னால் கொடுக்க முடியாது, எனக்கு வரவே இல்லைன்னு நீங்க சொன்னால் கூட, அடுத்த வழியில் டைரக்டாக உங்களுடைய போனை ஓபன் செய்து அதற்கான அனைத்து பாஸ்வேர்டுகளையுமே அவர்கள் ரீசெட் செய்யக்கூடிய அதிகாரமும் அவர்கள் கையிற்கு போய்விட்டது. இப்ப நீங்க கேட்கலாம், என்ன சார் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸா, இடியா, சிபிஐயா, அவர்களுக்கு எதுக்கு சார் எங்களுடைய பர்சனல் டேட்டா தேவை? இதுதான் அரசாங்கத்துடைய ஒரு புதிய சாணக்கியத்தனம் என்று நீங்க பார்க்கலாம். சிபிஐயை வைத்து, இடியை வைத்து நீங்க ஒரு சில நபர்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணணும். அதற்கான பல முறைகள் இருந்தது. சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் எல்லாம் செய்து பார்த்தார்கள். ஒரு வருடமாக இது டிராஃப்ட்ல இருந்தது. இன்னைக்கோ நாளைக்கோ எப்ப வருமோ, என்னைக்கு வருகிறதோ, எங்கள் போன்ற பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், ஆக்டிவிஸ்ட்களாக இருக்கட்டும், அதாவது யாரெல்லாம் அரசாங்கத்தை தட்டி கேட்கிறார்களோ, கேள்விகள் கேட்கிறார்களோ, முக்கியமாக அவர்களை டார்கெட் செய்வதற்காக இது பயன்படும் என்று நாங்கள் எந்த கேள்விகளை எடுத்து வைத்தோமோ அது நேற்று சரியாகிவிட்டது, உண்மையாகிவிட்டது. இந்த நாட்டு அரசாங்கம் கொண்டு வந்த இந்த புதிய பில் இப்போ லாவாக மாறிவிட்டது. நியூ இன்கம் டாக்ஸ் லா 2025. இதுல என்னெல்லாம் இருக்கிறது, இதை பற்றி நீங்க எதற்காக தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்று அனைத்தையுமே நான் உங்களுக்காக அலசி கொண்டு வந்திருக்கிறேன். ஆகையால் இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த வீடியோக்குள் உங்களை கூட்டிச் செல்வதற்கு முன்னாடி ஒரு சிறிய கோரிக்கை. எங்க ஆபீஸ்ல ஒரு ஓப்பனிங் இருக்கு. நீங்க அல்ல உங்களுடைய குடும்பத்தில் ஜேர்னலிசம் படித்த மாணவர் மாணவிகள் யாராவது இருந்தால் அவர்கள் எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து எங்களுடைய டீமில் இணையலாம். As an intern or as a full-time job. It depends on their experience, or if they are still in the college, they can come. This is 1. 2. எனக்கு ரிசர்ச் ரொம்ப பிடிக்கும் சார். ஈவினிங்ல பார்ட் டைம் உங்களுடைய ஆஃபீஸருக்கு வந்து நாங்கள் ஹெல்ப் பண்ண ஆசைப்படுகிறோம். அதற்கும் வழி இருக்கிறது. வாரத்தில் 3 நாள் 4 நாள் இல்லை ஈவினிங் ஒரு 4 மணிக்கு அப்புறம் 5 மணிக்கு அப்புறம் நீங்கள் வந்து எங்களுடன் உதவலாம். இதற்கான ஒரே ஒரு கண்டிஷன், ஒன்று நீங்கள் சென்னையில் இருக்கணும், ரெண்டாவது நீங்கள் ஒரு கமிட்டடான ஒரு நல்ல ஊடகத்தை உருவாக்குவதற்காக ஒரு கமிட்டட் ரெஸ்பான்சிபிளான டீம் தேவைப்படும். அப்படி நீங்கள் ரெஸ்பான்சிபிள் கமிட்டடான ஒரு வேலைக்கு நீங்கள் தயாராக இருந்தால் கீழே எழுதியிருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய சிவியை அனுப்புங்கள். எங்களுடைய டீம் உங்களை கூடிய சீக்கிரம் தொடர்பு கொள்ளும். மறுபடியும் இந்த தகவலுக்கு வந்துவிடலாம். த நியூ இன்கம் டாக்ஸ் லா 2025. இதுல என்னெல்லாம் கவனிக்க வேண்டும்? ஆஸ் அ பப்ளிக் சார், நான் சாதாரணமான நபர் தானே,
எனக்கு இந்த இன்கம் டாக்ஸ்ல என்ன பிரச்சனை, என்னுடைய போன்லாம் அவங்க டச் பண்ண மாட்டாங்க. அப்படி கிடையாது. இந்த இடத்துல தான் நீங்க கவனமாக பார்க்கணும். உங்கள் போன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், ஜிமெயில், வாட்ஸ்அப், டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், யூபிஐ டெய்லி நீங்க யூஸ் பண்றீங்களா? யூபிஐ டீ குடிக்கிறதுக்கு, சமோசா சாப்பிடுறதுக்கு, இதெல்லாமே அந்த யூபிஐ உட்பட அனைத்துமே இந்த லாக்குள் வருகிறது. என்னன்னு பாருங்க. முன்னால் இருந்த ஒரு லாவிற்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த புதிய லாவிற்கும் என்ன மாற்றம், என்ன எந்த அளவில் அந்த சூழ்ச்சி நடந்திருக்குன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, உதாரணத்திற்கு நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்க. அந்த கிரெடிட் கார்டுக்கான பில் 1 லட்சம் ரூபாய் இல்ல 2 லட்சம் ரூபாய். அந்த 1 லட்சம் ரூபாயை நீங்க கேஷாக கட்டினீர்கள்னா you will come under the radar of income tax. இன்னொரு இடத்தில் நீங்க 3 லட்சத்திற்கான ஒரு கார்டு வச்சிருக்கீங்க, வீடு கட்டுறீங்க, இல்ல கார் வாங்கியிருக்கீங்க, இல்ல பெரிய பொருள் வாங்கும்போது அந்த பெரிய ஸ்வைப் நீங்க செஞ்சிருக்கீங்க. நீங்க திருப்பி கொடுக்கும்போது ஒரு 1 லட்சம் ரூபாய் கேஷ் ஆகவும், மீதம் நீங்க இஎம்ஐ ஆகவும், அல்ல 1,10,000 20,000 அதை நீங்க அக்கவுண்டாக நீங்க கொடுத்தீர்கள். அந்த கேஷ் டிரான்சாக்ஷன் வரும்போது you will come under the radar of income tax. இது மட்டுமல்ல, இவர்கள் இந்த புதிய லாவில் AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இதை வைத்தும் இந்த அனைத்துமே ட்ராக் செய்ய போவதாக கூறியிருக்கிறார்கள். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸ் CBDT படி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களுடைய அனைத்து டிரான்சாக்ஷன்ஸ்களையுமே கவனிக்க போகிறது. இதுல யூபிஐ, கார்டு பேமெண்ட், இது போன்ற பல்வேறு டிரான்சாக்ஷன்ஸ்கள் இன்வால்வ் ஆகியிருக்கிறது. இதெல்லாம் நாங்கள் செய்யறதே இல்லையே சார், எங்களிடம் எந்த விதமான கார்டும் கிடையாது. அப்ப எப்படி? சரி, அதற்கும் வாங்க. இதற்கு முன்னாடி இருந்த அந்த பழைய டாக்ஸ்ல நீங்க பார்த்தீர்கள்னா 1961ஆம் ஆண்டு அந்த டாக்ஸ் வந்தது. அப்பெல்லாம் பழைய முறைப்படி, அதாவது இன்டர்நெட் எல்லாம் இப்ப கிடையாது. நீங்க நோட் புக்ல எழுதி வைப்பீங்க, இவருக்கு இவ்வளவு கடன் கொடுத்தேன், இது வரவு, இது செலவு, இதெல்லாம் நீங்க எழுதி வைப்பீங்க. அதை வைத்துதான் இந்த கணக்கெல்லாம் எடுக்கப்படும். அப்ப பெரிய பெரிய இந்த லாக்கர் எல்லாம் இருக்கும். அந்த லாக்கருக்குள்ள பத்திரங்கள், இது போன்ற ரெக்கார்ட் புக்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அப்படி நீங்க சாவி கொடுக்கலைன்னா அந்த லாக்கர் உடைச்சு இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உள்ள போகிறது, அதற்கான டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும். இப்ப டிஜிட்டல் ஏரா, இப்ப கிளவுட் ஸ்பேஸ் இருக்கு, கூகுள் இருக்கு. இது மாதிரியான ஒரு கிளவுட் ஸ்பேசஸ்கள்ல உங்களுடைய ரெக்கார்ட்ஸ்களை நீங்க வைக்கும்போது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய கருத்து என்னன்னா, நீங்க இதை டிஜிட்டலா வச்சிருக்கீங்க, அதனால இந்த டிஜிட்டல் ஆக்சஸிற்காக நாங்க அந்த ரெக்கார்டெல்லாம் அலசணும். வாட்ஸ்அப்ல பல டிரான்சாக்ஷன்ஸ்கள் நடக்கும், கொடுக்கல் வாங்கல், இதெல்லாமே வாட்ஸ்அப் வழியாக நீங்க பேசுறீங்க. அந்த வழியாகவும் நாங்க செக் பண்ணி பார்த்தோம்னா தான் உங்களுடைய டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் தெரியும். அதே மாதிரி இமெயில்ல யாருக்கு கொடுத்தீங்க, யாருக்கு வாங்கினீங்க, அதெல்லாம் நீங்க இமெயில வச்சிருக்கலாம் இல்லையா? அதுவும் எங்களுக்கு வேணும். இல்ல இமெயில் எல்லாம் நான் வச்சுக்கிறது இல்லை, நான் கிளவுட்ல வச்சிருக்கோம்னா அந்த கிளவுட் ஸ்பேஸ்ல நான் போய் ஆக்சஸ் பண்ணாதான் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன், வர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ், அதை டிஃபைன் செய்யும் போது அரசாங்கம் எடுத்து வைத்த வாதங்கள் இது. ஏப்ரல் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு இது சட்டமாக மாறிவிட்டது. ஆனா இம்ப்ளிமெண்ட் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு ஃபைனான்சியல் இயர்ல இருந்து இந்த சட்டத்தை அமலில் கொண்டு வந்து விடுவார்கள். டிஜிட்டல் சர்ச் அண்ட் பிரைவசி இம்ப்ளிகேஷன், இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இந்த இடத்தில் அனைவருக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி, எங்களுடைய பிரைவசி, எங்களுடைய பர்சனல் டேட்டா. ஏன்னா வாட்ஸ்அப்ல வெறும் டிரான்சாக்ஷன் மட்டும் இல்லை இல்லையா, நீங்க போட்டோலாம் அனுப்புறீங்க, பர்சனல் போட்டோ இருக்கும், ஃபேமிலி போட்டோ இருக்கும், உங்களுடைய குழந்தைகளுடைய போட்டோ இருக்கும், வீடியோஸ் இருக்கும், காதலிகள் அவர்கள் அனுப்பக்கூடிய பர்சனல் போட்டோஸ் எல்லாம் இருக்கும். அப்போ இது எல்லாம் எப்படி, பர்சனல் மெசேஜ் இருக்கும், ஏதோ பழைய ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் எல்லாம் இருக்கும், எப்படி இதெல்லாம் நாங்க சேஃப்கார்ட் பண்றது? குடும்ப பிரச்சனைகள் இருக்கும், இதையெல்லாம் நாங்க சேஃப்கார்ட் பண்றது. அப்படி நீங்க பார்க்கும்போது அதற்கான எந்த விதமான ப்ரொவிஷனுமே கிடையாது. இன்கம் டாக்ஸ் என்ன சொல்லுது? உங்களுடைய வீட்டு கதவை திறந்து விட்டுருங்க, உங்களுடைய மொபைல் போன் டேட்டாவை ஓபன் பாஸ்வேர்ட் போட்டு கொடுத்துருங்க, லேப்டாப்பை பாஸ்போர்ட் போட்டு கொடுத்துருங்க. அப்படி நீங்க கொடுக்கலைன்னா கூட நாங்க உள்ள கொடுத்துருவோம். தட் இஸ் இன் ஆர் ஹேண்ட். சந்தேகத்தின் பேரில் நீங்க இன்கம் டாக்ஸ்ல ஏதாவது கடுபடி செய்கிறீர்கள்னு சொன்னாலே போதும், அந்த சந்தேகத்தின் பேரில் உங்களுடைய அனைத்து வர்ச்சுவல் டேட்டாவையும் அவர்களால் அலசலாம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இமெயில், வாட்ஸ்அப், ட்ரேடிங் அக்கவுண்ட், ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணீங்கன்னா அந்த அக்கவுண்ட், பேங்கிங் ஆப்ஸ், SBI, HDFC, ICICI,
எந்த பேங்கா இருந்தாலும் அந்த பேங்கிங் ஆப்ஸ்களை கூட இவர்களால் ஆக்சஸ் செய்யலாம். இப்போ மிஸ்யூஸ்க்கான கன்சர்ன் என்ன? இவர்கள் தவறுதலாக இதை பயன்படுத்துவார்கள். வாட்ஸ் த டீல்? இது டீல் என்னன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கேன் இஷ்யூ அ நோட்டீஸ் அண்ட் இன்வெஸ்டிகேட். 10 லட்சம் ரூபாய்க்கான டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்குறீங்க, அந்த ப்ராப்பர்ட்டிக்காக ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்க பணம் கொடுத்துருக்கீங்க, அது இன்கம் டாக்ஸ்ல வரும். 50 லட்சம் ரூபாய்க்கான ஒரு வீடு வாங்குறீங்க, அது உங்களுடைய இன்கம் டாக்ஸ்ல வரும். சந்தேகங்கிற பேர்ல அதை நீங்க மாற்றுவீர்கள். இல்லை நான் ஆன்லைன் ட்ரேடிங் பண்றேன் சார், ட்ரேடிங்கான அதுவும் வரும். இதெல்லாம் இல்லை சார், நான் ப்ராப்பர்ட்டியும் வாங்குறது இல்லை, ட்ரேடிங்கும் வாங்குறது இல்லை, நான் அக்கௌண்ட்ல சேவ் பண்ணிட்டு இருக்கேன், என்னுடைய சேவிங் அக்கௌண்ட், மாதம் மாதம் சம்பளம் வாங்குறேன், டாக்ஸ் எல்லாம் கட்டுறேன், ஆனா என் அக்கௌண்ட்ல மீதம் இருக்கக்கூடிய பணத்தை சேவ் செய்து வைக்கிறேன். ஒரு வருடத்திற்கு 10 லட்சம் ரூபாய் உங்களுடைய சேவிங் அக்கவுண்ட்ல இருந்தால் அந்த அக்கவுண்டோட டீட்டெயிலை உங்களுடைய பேங்க் நேரடியாக இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த தகவலை கொடுத்து விடுவார்கள், உங்களிடம் கேட்க மாட்டார்கள். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உடனடியாக உங்களை கூப்பிட்டு, அதற்காக நீங்க குற்றம் செய்ததாக நீங்க நினைத்துக் கொள்ள வேண்டாம், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு உங்கள்ட்ட இந்த 10 லட்சம் ரூபாய் எப்படி வந்துச்சு, எங்க இருந்து வாங்கினீங்க, எப்படி சேமித்தீங்க, அந்த கேள்விகளுக்கான சரியான பதிலை நீங்க கொடுத்துட்டீர்கள்னா, சாட்டிஸ்ஃபேக்டரியான பதிலை கொடுத்துட்டீர்கள்னா, அதற்கான வரியெல்லாம் நீங்க செலுத்தி இருந்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் உங்களை ஒன்றும் சொல்லாது. ஆனா அந்த பணத்திற்கான வழி, அந்த பணத்திற்கான இன்ஃபர்மேஷனை, கேள்விகளுக்கான பதிலை நீங்க சரியாக கொடுக்கவில்லை என்றால் உங்கள் மீது வழக்கு பாயும், உங்கள் மீது பெனல்ட்டியும் போடப்படும். அப்படி நீங்க டாக்ஸ் பே பண்ணாம இருந்தீங்கன்னா அந்த டாக்ஸையும் நீங்க உடனுக்குடன் கட்டணும். இது ஒரு சினாரியோ. இன்னொரு சினாரியோ, நான் எஃப்டி ஃபிக்ஸ்ட் டிபாசிட் போடுறேன். ஃபிக்ஸ்ட் டிபாசிட் போடும்போது அதுவும் 10 லட்சத்திற்கு மேல இருக்கும்போது அந்த ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டுக்கான பணத்தை நீங்க ஒரு பங்கு கேஷாக செலுத்தி இருந்தீர்கள்னா அதுவும் உங்களுடைய பேங்க் அதற்கான இன்ஃபர்மேஷனை இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் கொடுத்து விடுவார்கள். அங்கிருந்து உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸ்க்கு நீங்க போய் பதில் கொடுக்கணும், அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கான பதில் கொடுக்கணும். அல்ல என்றால் அதே மாதிரி பெனல்ட்டி, அதே மாதிரி ஒரு ஃபைனை உங்கள் மீது போடுவார்கள். சரி, இது எல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம். கவர்மெண்ட்டுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இந்த விஷயத்தை பர்சனல் டேட்டா, அதாவது உங்களுடைய பர்சனல் டேட்டாவை கலெக்ட் செய்ய போது அதை எப்படி ஹேண்டில் செய்ய போறார்கள் என்பதை எங்கேயுமே தெரிவிக்கவில்லை. உங்களுடைய எக்ஸ்ட்ரீம்லி பர்சனல் டேட்டா, ஐம் டாக்கிங் again and again your personal data, not anything related to financial thing. Personal data அரசாங்கத்தின் கையில் போகும்போது அவர்கள் அதை எப்படி பார்ப்பார்கள்? ஏன்னா ஒரு சார்ட்டை படிக்கும்போது வெறும் ஃபைனான்ஸை நீங்க தனியாக ஃபில்டர் பண்ணி எல்லாம் பார்க்கறது இல்லை இல்லையா? அதில் பல விஷயங்கள் இருக்கலாம். இதை நீங்க எப்படி ஆக்சஸ் செய்ய போறீர்கள்? இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட், பாண்ட், டெபென்ச்சர்ஸ், இந்த மாதிரியான எந்த விதமான விஷயங்களை நீங்க செய்தாலும் இந்த டாக்ஸ் பிராக்கெட்ல நீங்க வருவீங்க. அதற்கான இன்ஃபர்மேஷனை நீங்களே வாலண்டரியா போய் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டிடம் கூற வேண்டும் என்று கூறுகிறார்கள். இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வரலாம், பப்ளிக்கோட அவேர்னஸ். இது ரொம்ப முக்கியம். இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் பப்ளிக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்க வேண்டுமே ஒழிய பயத்தை உருவாக்கக்கூடாது. பட் இந்த சட்டம் பயத்தை உருவாக்கி உள்ளது. கிரண் ரிஜிஜு, இந்த நாட்டு யூனியன் மினிஸ்டர், வெளியில் அந்த எஸ்ஐஆருக்காக போராட்டம் நடக்கும்போது, ஓட்டு திருட்டுக்கான போராட்டம் நடக்கும்போது, அல்ல சுப்ரீம் கோர்ட் வெளிவிட்ட ஒரு வேர்டிக்ட், தெரு நாய்க்களை பிடித்து அடைத்து விடுங்கள் என்று டெல்லி என்சிஆர்ல இருக்கக்கூடிய தெரு நாய்க்கள், அதை பற்றி பேசும்போது மக்கள் ரோட்டில் இறங்கினார்கள், எஸ்ஐஆருக்காக ரோட்டில் இறங்கினார்கள். அந்த தருணத்தில் பார்லிமெண்ட் நடக்கவில்லை. பார்லிமெண்ட் வாஸ் நாட் ஃபங்க்ஷனிங். கிரண் ரிஜிஜு வாண்ட் தி ஆப்போசிஷன், பாஸ் ப்ளீஸ் அட்டெண்ட் த பார்லிமெண்ட், கம் பேக் டு பார்லிமெண்ட். இந்த ஓட்டு திருட்ட பத்தி எல்லாம் பேசக்கூடாது, எஸ்ஐஆரை பத்தி எல்லாம் பேசக்கூடாது, ஒரு சில பில்ஸ்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம், அதை நாங்கள் பாஸ் செய்து. ஆப்போசிஷன் didn't budge to it. ஆப்போசிஷன் வெளியில இருக்கும்போது எந்த விதமான டிஸ்கஷன் நடத்தாமல், எந்த விதமான 0 hours கேள்விகளையும் கேட்காமல், இந்த பில்லை பற்றி எந்த விதமான பதிலும் கொடுக்காமல் திடீர் என்று
பேக்டோர் என்ட்ரி வழியாக இந்த பில்லை பாஸ் செய்து விட்டார்கள். வெறும் அந்த vote கவுண்டிங் வழியாக. எந்த அளவில் இந்த விஷயம் நடந்திருக்கிறது என்று நீங்க பார்த்தீர்கள்னா, பிரைவசி கன்சர்ன்ஸ் இங்கே இருக்கிறது. வர்ச்சுவல் டிஜிட்டல் ஸ்பேஸ், இதோடைய டெஃபினேஷனை நான் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டேன். ஆனால் இந்த இடத்தில் ஒரு சில கேள்விகளை மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டும். வாட் ஆர் த பிரைவசி கன்சர்ன்ஸ் இன் நியூ பில்? இந்த புதிய பில்லில் எந்த விதமான பிரைவசி கன்சர்ன்ஸ் இருக்கிறது அதை நீங்க பார்த்தீர்கள்னா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்களிடம் இருக்கக்கூடிய பர்சனல் டேட்டாவை அலசி பார்க்கலாம். அதில் எந்த விதமான சேஃப் கார்டும் கிடையாது. இதை பார்க்கலாம், இதை பார்க்கக்கூடாது, இந்த ஓடிபி கொடுக்கலாம், கொடுக்கக்கூடாது என்று எதுவுமே தெரியாது. அதற்கான ஃபீச்சர் எங்க கிடையாது. ரெண்டாவது, how does the new bill differ from 1961 in terms of digital search? 1961ஆம் ஆண்டு இருந்த, ஏன்னா நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதெல்லாம் அப்படியே இருந்த ப்ரொவிஷன்ஸ்கள் தான் சார். 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு சட்டத்தை நாங்கள் திருத்தி கொண்டு வந்திருக்கோம், இதுல புதிதாக நாங்கள் எதுவுமே சேர்க்கவில்லை. ஆனால் அதற்கான உண்மையை நீங்க பார்த்தீர்கள்னா, இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் டிஜிட்டல் சர்ச் என்று கண்டக்ட் செய்யும் போது யாரெல்லாம் டார்கெட் செய்வார்கள் என்று நீங்க பார்க்க வேண்டும். எப்படின்னு நீங்க பார்த்தீர்கள்னா, உங்கள் கையில் இருக்கக்கூடிய கூகுள் மேப், உங்கள் கையில் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம், இல்ல உங்கள் கையில் இருக்கக்கூடிய மெட்டா, உங்களுடைய போன், நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ எல்லா இடத்தையுமே அதை ரெக்கார்ட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கும். யாரிடம் நீங்க பேசுறீங்க, எவ்வளவு நேரம் எந்த இடத்துல இருந்தீங்க, எந்த விதமான கான்வர்சேஷன் நடக்கிறது, நீங்க உங்களுடைய கூகுள்ல என்ன சர்ச் பண்ணீங்க, ஐபோன் சர்ச் பண்ணீங்களா, கார் சர்ச் பண்ணீங்களா, அந்த கார் 10 லட்சத்துக்கு மேல இருக்கா, 20 லட்சத்துக்கு மேல இருக்கா, வீடு வாங்குறதுக்காக சர்ச் பண்ணீங்க, இது எல்லாமே அதுல ரெக்கார்ட்ல வரும். அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டேட்டா மட்டுமல்ல மற்ற விஷயங்களும் போகிறது. வாட் ஸ்பெசிபிக் இஷ்யூ ரேஸ் அக்யூசிங் டிஜிட்டல் டேட்டா? கன்சர்ன்ஸ் என்ன அதை நீங்க பார்த்தீர்கள்னா, மெட்டா லைக் ஆப்ஸ், கூகுள், இது எல்லாமே உங்களுடைய மூவ்மெண்ட்ஸை ட்ராக் பண்ணுது. மூவ்மெண்ட்ஸை ட்ராக் பண்ணும்போது அதற்கான சேஃப் கார்டு இந்த இடத்தில் இருக்க வேண்டும். அதற்காக சுப்ரீம் கோர்ட்டுடைய KS புட்டுசுவாமி ஜட்ஜ்மெண்ட் 2017 வெளிவந்தது. அதை நீங்க கவனத்தில் பார்க்க வேண்டும். அதாவது ஒரு நபருடைய பிரைவசி, அது பிரைவசியாக இருக்கணும். இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் நமக்கு கொடுத்த அந்த சுதந்திரம், ஒரு நபர் சுதந்திரமாக எந்த விதமான பயமும் இல்லாமல், எந்த விதமான மானிட்டரிங்கும் இல்லாமல் வாழ வேண்டும் என்பதுதான். ஆனால் இங்கே அது பறிக்கப்படுகிறது. உங்களுடைய சுதந்திரம் அரசாங்கத்தின் கையில் சிக்கிவிட்டது, டிஜிட்டல் ஸ்பேஸ் சிக்கிவிட்டது. இந்த இடத்துல இன்னொரு கேள்வி, வாட் addition protection are needed to the law? எந்த விதமான புதிய ப்ரொடெக்ஷன் சேஃப்கார்ட் பண்றதுக்கு என்ன வேணும்னு நீங்க பார்த்தீர்கள்னா, அன்லாக் த என்டையர் ஸ்மார்ட் போன் என்று கூறும்போது, இல்ல இது போன்ற விஷயங்களை கூறும்போது அதற்கான ப்ரொவிஷன் இருக்கணும். இல்ல உங்களுக்கு அக்கவுண்ட் பார்க்கணும்னா அக்கவுண்ட்டுக்கான விஷயங்களை நீங்க பாருங்க, ஃபைனான்சியல் டிரான்சாக்ஷனை நீங்க பாருங்க. டோன்ட் கெட் இன் டு மை photos, don't get into my videos, don't get into my personal conversations. ஆனால் இந்த மாதிரியான சேஃப்கார்ட்ஸ் எதுவுமே கிடையாத பட்சத்தில் அரசாங்கம் உங்களை பயத்தில் தள்ளி தன்னுடைய ஆட்சியை நடத்த பார்க்கிறதா? அல்ல அரசாங்கம் இது போன்ற சதிகளை, இது போன்ற சட்டங்களை திணித்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை தன் கட்டுப்பாட்டுக்குள் கண்ட்ரோலில் வைக்க பார்க்கிறதா? அல்ல, இது ஒரு புதுவிதமான சர்வாதிகார ஆட்சியா? ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே செங்கோட்டையிலிருந்து கூறிவிட்டார், அடுத்த 10 வருடத்திற்கு நான் தான் ராஜா. எதிர்க்கட்சிகள் எவ்வளவு கூச்சல் போட்டாலும் கவலை இல்லை. எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த அளவில் திருட்டு செய்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, நாங்க காப்பாற்றிக் கொள்ளுவோம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் கடந்த 11 ஆண்டுகளாக எத்தனை நீதிபதிகள் வந்தார்களோ அத்தனை நபர்களுமே அரசாங்கத்திற்கு சாதகமாக தான் இருந்தார்களே ஒழிய அரசாங்கத்திற்கு எதிராக கிடையாது. ஒட்டுமொத்த கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் எதுவுமே வேலை பார்ப்பதில்லை, அனைத்துமே அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்குள், அதாவது குஜராத் லாபியின் கட்டுப்பாட்டிற்குள். இதை வைத்து புரிந்து கொள்ளுங்கள் எந்த விதமான நாட்டை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், எந்த விதமான நாட்டை நாம் உருவாக்கிவிட்டோம். இந்த நாட்டில் கான்ஸ்டிடியூஷன் என்பது, டெமோக்ரசி என்பது இருக்கிறதா, அல்ல அதை அழிக்கக்கூடிய வேலையை பார்த்து விட்டார்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள், லைக் போடுங்கள், ஷேர் செய்யுங்கள். இதை தாண்டி எங்களுடைய
உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே எழுதியிருக்கக்கூடிய யூபிஐ ஐடி வழியாக உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கலாம். நான் ஏற்கனவே கூறியபடி உங்கள் வீட்டில் அல்ல நீங்களோ ஒரு ஜேர்னலிஸ்ட் ஸ்டூடெண்டாக இருந்தால், ஜேர்னலிசம் படித்த நபர்களாக இருந்தால் எங்களை தொடர்பு கொண்டு எங்களுடன் இணையலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.